இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ மகாநதி சீரியலில் இந்த அப்பள கான்செப்ட் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற நமக்கு புரியல அப்படின்னாலும் இதனால் தேவையெல்லாம் விஜய் இப்போ காவேரி மேலே கோவப்பட போகிறாரோ அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகவும் வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் காவேரியே நடந்துக்கிறாங்க. காவேரியோட குடும்பத்துலையுமே இப்போ அது கொஞ்சம் சில பேருக்கு அதெல்லாம் ஒத்து வரல. காவேரியோட அம்மாலாம் இந்த ஃபோட்டோ ஷூட்டே தேவையில்லை, ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதனால தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு. கரெக்டு தான் அது. மட்டும் இல்லாமல் இந்த குடும்பமே இப்போ நிற்கும் போது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் அது நடக்குது அப்படின்னா அவங்களையும் சேர்த்தான ஒரு தப்பாக நினைப்பார். இது எதை பற்றியுமே காவேரி யோசிக்காமல் ஊர் உலகத்தில் மாடலே கிடைக்காத மாதிரி யாருமே இல்லாத மாதிரி இவர் தான் கூட்டம் நிற்க வைக்கணுங்கிறதுலாம் ஒரு லாஜிக் இல்லாமலே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது நமக்கு. அவரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் காஸ்டியூம் சேஞ்செலாம் இருக்குங்கிறத சொல்லிட்டு திருப்பி உள்ளது காஃபி எடுத்து வா, அப்பளம் எடுத்து வா அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸுங்க சாப்பிடுங்க அப்படின்னா அந்த அப்பளம் சூப்பராக இருக்கே, இதான் நீ சொன்ன அப்பளமா, நல்லா இருக்குது, நல்ல முறுமுறுன்னு இருக்கே அப்படின்னு அவர் பேச அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இப்போ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை யமுனா வேற கூட மாமா நீங்கள் உங்களோட பெரிய ஃபேன், நான் சூப்பராக பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேச இவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வயிற்றெரிச்சல் போகும்போதில் கிளம்பு இடத்த காலி பண்ண அப்படின்னு யமுனாவை துரத்தி விட்டுறாங்க. யமுனா இருக்கட்டுமே அப்படின்றாரு அவர் வேற மச்சின்ச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இது நடந்ததுக்கப்புறமா வீட்டில் வச்சு இப்போ எடிட் பண்ணும்பொழுது பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு யமுனா வாங்கி உட்காந்துருக்காங்க. இதில் வேறு எல்லா ஃபோட்டோலையும் நல்லா இருக்காரே மாமா அப்படின்னா, அம்மா அவர் எப்பயுமே சூப்பராக தானே இருப்பார் அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி ஒரு கண் வச்சுக்கோங்க, கணவர் அவங்களும் சைட் அடிக்கிறாங்க அப்படின்லாம் வேறு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க யமுனா. ஸோ மாற்றி அவங்க பேசினதுக்கு பிறகு காவேரி சரி எடிட் பண்ணிட்டு அனுப்பி நான் கிளம்புன உடனே எடிட் பண்ணுறதுக்கு பாட்டி அந்த பக்கம் திரும்ப சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு பிளானை பண்ணி யமுனா குடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட நிவின்கிட்ட நான் உங்களை பார்க்க வரலாமா, ஒரு முக்கியமான விஷயம், அக்காவுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அப்பளத்துக்காக ஒரு ஹெல்ப்பு அப்படி இப்படின்னு பேசணுன்னா சரி வா அப்படின்னு சொல்லிட்டார். காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி சொல்ல அவங்க நேரம் அங்கே உள்ளார போயிட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. யார் எடுத்தா அப்படின்னா காவேரி அக்கா தான் எடுத்தாங்க, அதை பெருசாக எதாவது பண்ணணுன்னு. பரவாயில்லையே நல்லா எடுத்துருக்காளே, மொபைல் கேமராலே நல்லா இருக்கா, சின்னதாக எடிட் பண்ணால் போதும், நான் எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு வாங்கிடுறாரு. வாங்கினோடனே அப்படி நீங்கள் எடிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன்னா ஒரு செகண்ட் யோசிச்சவர், அதெல்லாம் வேணாம் நீ கிளம்புமா நான் முடிச்சுட்டு அனுப்புகிறேன்ட்டார். இல்லைன்ட்டு நீங்கள் நல்லா பேசுவீங்களா இல்லையான்னு பார்க்க தான் வந்தேன், நல்லா தான் பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இதனால நிவினோட ஃப்ரெண்டு வேற ஏடா இதுக்குறா இப்போ இந்த விஜயோட ஃபோட்டோலாம் நீ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அந்த ஆள் முகத்தில் 2 பூரா விட வேண்டியதானே அப்படின்னா அவர் ரொம்ப ஜென்டல்மேன்ரா, என் வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றி விட்டுருக்காரு, திருப்பி என் வாழ்க்கையில் ஒளி பிறக்க போகுது அப்படின்ட்டு அவர் அந்த விஜய் சொன்ன வார்த்தைகளான 10 மாதம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பி காவேரி கிடப்பா அப்படின்னு சொன்னதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இவரே எடிட் பண்ணுறாரு. அவருக்காக நான் காவேரிக்காகவும் அவருக்காகவும் பண்ணுற ஹெல்ப் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க 2 பேத்துக்குள்ள காதல் வந்துருச்சுன்னு பாவம் நிவினுக்கு தெரியல. என்னைக்கு நிவின் தலையில் அந்த இடி விழ போகுதுங்கிறது நமக்கு புரியல. இதுக்கு நடுவில் ராகினி அவங்க அப்பா பசுபதியை பார்த்து அவர்கிட்ட இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அஜய்க்கு ஒரு முதுகெலும்பே இல்லாமல் இருக்குது, அஜய் ஒரு தைரியமாகவே இருக்க மாட்டான், நான் தான் ஏதோ காவேரிகிட்ட போய் சிக்கின மாதிரி இருக்குது அப்படின்ன உடனே பெரிய தப்பு பண்ணிட்டாமா இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நான் தான் என் பொண்ணோட வாழ்க்கையை பணையம் வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படிலாம் இல்லைப்பா, நான் நினச்சதை விட இப்போ கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக காவேரி இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். அதுவும் இப்போ அந்த அஜய் சரி ஆஃபீஸ்க்கு போனால் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா நான் அஜய் கூட நானும் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே காவேரி ஒரு பார்வை விஜயை பார்த்தா உடனே விஜய் அஜய் நீயே ஆஃபீஸ்க்கு வர வேணான்ட்டாரு. இவரும் சரின்னு தலையாட்டிட்டாரு. அன்னைக்கு படம் அரைஞ்சாரு அப்படின்னா தம்பியவா அப்படின்னா ஆமாம் அரைஞ்சாரு விஜய், ஏதோ ரெகுலராக நடக்கிற விஷயம் மாதிரி இவர் பேசாமல் போயிட்டாரு, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாரு அப்படி இருக்காரு. இதெல்லாம் தாண்டி நம்ம தான் எதாவது பண்ணணும்னா நான் தான் ஏதாச்சும் பிளான் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயமாதாமா இருக்குங்கிறாரு இவர். இதெல்லாம்ப்பா நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன்ப்பா, பாருங்கப்பா அந்த காவேரி ஒரு மாற்று துணிகளுக்கு வழி இல்லாதவ அவெல்லாம் என்னை ஏறி இன்னும் மிதிக்கிற மாதிரி நடந்துக்கிறதா, நான் அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு இந்த பக்கம் இந்த வில்லத்தனை வேறு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு தாத்தாட்ட காமிச்சிட்டு இருக்காரு பாவம் விஜய். ஆனால் அவருக்கு தெரியல அதை போஸ்டர் ஓட்ட போகிறாங்கன்ட்டு. அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு, அதுக்கு என்ன ராகினி ஏற்றி விட போகிறாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.